ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலை, அது ரொம்ப திட்டு ஆகுது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ தான். நிறைய பேர் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து ஃபவுண்டேஷன் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் வந்து லோஷன் வந்து போடும்போது ஸோ இந்த மாதிரி திட்டாக ஃபேஸில் இருக்குது, ஸோ ஈவனாக எப்படி பண்ணணுன்ட்டு நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் தான் இது. நான் இங்கே வந்து ஒரு ஜெல் வச்சுருக்கேன். இது வந்து ஹேண்ட்மேட் ஜெல், அதாவது ஹோம்மேட் ஹேண்ட்மேடுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஆயுர்வேதிக் அண்ட் ஆர்கானிக் ஜெல், பப்பாயா ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரைமர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ப்ரைமருக்கு பதில் நான் இந்த ஜெல் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆயிலி சென்சேஷனாக இருக்கும், ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும். நல்லா நீங்கள் மசாஜ் ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கணும். 5 மினிட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு 1 by 1 நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணணும். இதை தான் நான் இங்கே ப்ரைமராக யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ப்ரைமர் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா சில ப்ரைமர்லாம் வந்து செட் ஆக மாட்டேங்குது. பட் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஜெல், ஆயுர்வேதிக் ஜெல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கின்னும் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா அக்செப்ட் பண்ணிக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது நான் ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் ஒரு பீனட் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக எடுத்தாலே போதும், தாராளமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் சைஸ் தான் உங்களுக்கு இருக்குது, பார்த்தீங்களா? ஒரு 1 ட்ராப் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன டிப் தான். ஸோ இதோட ஒரு மாய்ஸ்சரைசரும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர், நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிமாலயாஸாக இருக்கட்டும், வேஸ்லினாக இருக்கட்டும், எதுன்னு வேணாலும் இருக்கட்டும். ஸோ ரெண்டுமே சேம் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக டேப் பண்ணுங்கள் அந்த இடத்துல, ப்ரைமர் அப்ளை பண்ண இடத்துல, அந்த ஜெல் அப்ளை பண்ணல ப்ரைமருக்கு சப்ஸ்டியூட்டாக. ஸோ அதுக்கு மேலே இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஹேண்டில் தான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். அதோட ரீசன் என்னன்னு எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. என்னென்னா, நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்குன்னு நம்ம தனியாக ப்ரஷ் வாங்கணும். ஸோ ப்ரஷ் வந்து ரொம்ப முக்கியம். அது நம்ம ஸ்கின்னில் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈவனாக, ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு காட்டும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுவும் ஒரு சின்ன டிப் தான் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து நான் காம்பேக்ட் வச்சுருக்கேன். இன்னும் உங்களுக்கு நல்லா பிளெமிஷாக காட்டுறதுக்கு ஒரு காம்பேக்ட் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக பவுடர் எடுத்துக்கிட்டு இதில் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பவுடர் வந்து ரொம்ப ஓவராக போட்டிங்கன்னா வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸோ இல்லை ஸ்டேஜ்க்காக நீங்கள் ஓவராக அப்ளை பண்ணலாம். பட் நார்மலாக நீங்கள் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் போட்டாலே ரொம்ப போதும். ஏன்னா அது ரொம்ப பிரைட்டாக உங்களுக்கு காட்டும் காம்பேக்ட் எப்போவுமே. ஸோ இதோட உங்களுக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக வேணும், கொஞ்சம் க்ளாஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஹைலைட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாய்ஸ்சரைசர் இருக்கு, இந்த மாய்ஸ்சரைசர் ஒரு ஃபினிஷிங்காக நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னை வந்து கொஞ்சம் க்ளாஸியாக காட்டும். ஸோ நான் மோஸ்ட்லி ஹைலைட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஹைலைட்டர் இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டாக அதை போட்டுக்கலாம். நான் வந்து மாய்ஸ்சரைசர் தான் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ப்ரஷ் ரொம்ப முக்கியம். அண்ட் ப்ரைமராக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரஷ் வச்சே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காம்பேக்ட் போடுங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒழுங்கான ப்ராசஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான லுக் கிடைக்கும். வெறும் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை அவுட்டாக தான் இருக்கும். இல்லைனா ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பேட்சாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.